अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णो शयामुनं रामं पद्माक्षनाथशतजित्सेनेशरमारमापतिं वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் குருகுரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே பஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. வஞ்ச பரசமயம் நம்ம வஞ்சிக்கக்கூடிய இதர மதங்கள்லாம் மாற்றி அருளி அவர்களையும் காப்பாற்றி நம்முடைய மதத்தில் இருப்பவர்களும் அதிலே மதிமயங்கி அவர்கள் பின்னால செல்வதை தடுத்தும் அருளக்கூடியவர் வாழியே அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் நமக்காகவே பரமத பங்கம் அப்படின்ற ரகசிய கிரந்தம் அருளியிருக்கார். அதில் என்னென்ன மதங்கள் வேதத்துக்கு புறம்பா வேதாந்த வைதிக மதத்துக்கு புறம்பா இருக்கிறதெல்லாம் கண்டிச்சுட்டு வர பிரக்ரியில இப்போ கணாத மதத்தை கண்டித்தார். வைசேஷிக பங்காதிகாரம். இந்த கணாத மதம் வைசேஷிக மதம் இருக்குது. இந்த வைசேஷிக மதத்தினுடைய ஒரு பிரிவு போல, வைசேஷிக மதத்தினுடைய பிரிவுன்னு சொல்லக்கூடாது, இந்த வைசேஷிக மதமும் கௌதமர் வைசேஷிக மதத்தை பண்ணவர் கணாத மகரிஷி. அந்த அவரால் சொல்லப்பட்டதான இந்த கணாத மதம் இருக்குது வைசேஷிக மதம், அதுவும் கௌதமரால் பண்ணப்பட்டதான நியாய விஸ்தரம் அப்படின்ற சாஸ்திரமும் சேர்ந்தே ஒரு மதம் அப்படின்ற ரீதியில அமைஞ்சிருக்குது. அதனால கீழே வைசேஷிக பங்காதிகாரம் அப்படின்னு கணாத மதத்தை கண்டித்தார். இப்போ அடுத்த அதிகாரத்துல கௌதம மதத்தை கண்டிக்கிறார் அப்படின்னு சொன்னா அது ரெண்டு மதம் போல தோணும். ஆனா கணாதரால பண்ணப்பட்ட வைசேஷிக மதமும் காணாத மதமும் இந்த கௌதமரால பண்ணப்பட்ட நியாயம் ரெண்டு சாக்கியர் சைனர்கள் சார்வாகர் சாங்கியர் சைவர் மற்றும் தாக்கிய நூல்கள் சிதைய அப்படின்ற இடத்துல தர்க்க சாஸ்திரம் வைசேஷிக மதம் அது எல்லாம் ஒன்னாவே அங்க சேர்த்து காணப்படுறது. அதனால இந்த இடத்துல இந்த அதிகாரத்துல என்ன பண்றார் அப்படின்னா கௌதம மத பங்காதிகாரம்னு சொல்லல, நியாய மதத்தை பங்கம் பண்றோம் அப்படின்னு சொல்றேன். இந்த அதிகாரத்துக்கு என்ன சுவாமி திருநாமம் பேர் வச்சிருக்கார் அப்படின்னா நியாய விஸ்தரம்ன்றது கௌதம சாஸ்திரத்தால் கௌதம மகர்ஷியால பண்ணப்பட்ட சாஸ்திரம். அந்த நியாய விஸ்தர விரோத பங்காதிகாரம் அப்படின்னு சாதிச்சிருக்க.
நியாய விஸ்தர விரோதம் பங்காதிகாரம். மற்ற மதத்தெல்லாம் சொல்லிட்டு அந்த மதத்தையே பங்கம் பண்ணி கண்டிக்கிறார். இப்போ இந்த இடத்துல வரைச்ச கீழே வந்து வைசேஷிக பங்காதிகாரம் சாப்பிட்டு அதில் ஒரு சேர்ந்ததா கொள்ளப்படக்கூடிய இந்த நியாய விஸ்தரம் இருக்கு. இந்த நியாய விஸ்தரத்தை பங்கம் பண்ணலை. அதில் இருக்கக்கூடிய விரோத நிரஸ்தாதிகாரம் நியாய விஸ்தரம்னு கிரந்தம். அதனுடைய விரோதத்தை நிரசனம் பண்ணக்கூடிய அதிகாரம் அப்படின்னு இந்த அதிகாரத்தினுடைய பேர். ஏன் இப்படி அதை பங்கம் பண்ணலை அப்படின்னு சொன்னா, சாஸ்திரங்கள்ல வித்யாஸ்தானம் 14 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பிராயசா சொல்லப்பட்டிருக்கு. வித்யாஸ்தானம் 14 அப்படின்னு அப்படிதான் சொல்லியிருக்குன்னு சொல்லக்கூடாது. பிராயசா எல்லா இடத்துலையும் வித்யாஸ்தானம்னு சொல்ற இடத்துல 14 சொல்லப்பட்டிருக்கு. 4 வேதங்கள், 6 அங்கங்கள், மீமாம்சா சாஸ்திரம், நியாய சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், இத்திகாச புராணம் புராண கோட்டியில் சேர்ந்துருது ரெண்டும். அதனால இப்படி 14 வேதம், 6 அங்கம், 4 வேதங்கள், 6 அங்கங்கள், அதுக்கப்புறம் நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், புராணம் அப்படின்னு 14 அப்படின்னு பிராயசா எங்கும் சொல்றா. அதனால இந்த நியாய சாஸ்திரத்தை பிரதிபாதிக்கக்கூடியதான் இந்த நியாய விஸ்தரம் கௌதமரால பண்ணப்பட்ட சாஸ்திரம் இருக்கு. அந்த சாஸ்திரத்தை அது வைசேஷிக மதத்துக்கு ஒத்து இருக்கிறதுனால அது கொஞ்சம் விரோதம் இருக்குது. கீழே அந்த கணாத மதத்தை பற்றி சொல்லச்சே அவன் வேதத்தை நித்தியம்னு ஒத்துக்கல, அபௌருஷேயமான வேதத்தை அப்படி அவன் சொல்லலை. அதோடு கூட எம்பெருமானே நிமித்த காரணமா உபாதான காரணமா ஒத்துக்கல. அதாவது உபாதான காரணம்ன்றது ஒரு மண் குடம் பண்றதுக்கு மண் எப்படி காரண பொருள் மூலப்பொருள், அதுதான் உபாதான காரணம். அந்த மண்ணா இருக்கிறத குடமா பண்றானே, அந்த குடமா மாற்றக்கூடிய சாமர்த்தியசாலி குயவன் இருக்கானே, அவன் தான் நிமித்த காரணம்னு பேரு. அதுபோல இந்த உலகத்துக்கு உலக படைப்பு இந்த உலகம் தோன்றது உண்டாருது, இந்த உலக சிருஷ்டி படைக்கிறதுக்கு அந்த படைப்புல பெருமாள் நிமித்த காரணம்னு மாத்திரம் ஒத்துக்கிறான். இந்த பரமாணு அது இது அதெல்லாம் வந்து உபாதான காரணமா பெருமாளை ஏத்துக்கல. அந்த பரமாணு தான் காரணம்னு சொல்றான். அதனால அது மாத்திரம் இல்லை, போகமற்றொரு பலம் போல் கிடைக்கதானே புண்ணியக்கு வீடென்னு வகுத்தலாலும் அப்படின்ற ரீதியில எதிரா புருஷார்த்தம் இந்த சம்சாரத்திலேருந்து விடுபட்டு போற புண்ணியம் பண்றானே, விடுபடுறதுக்காக அப்படி புண்ணியம் பண்றவனுக்கு இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய சாதாரண புண்ணியம் பாபம் அதனால சுக துக்கங்கள் இருக்குது. இதெல்லாம் விடுத்து ஒரு கல் எப்படி இருக்குதோ உபலம் கல் ஆன மாதிரி இருக்கிறது தான் புண்ணியருக்கு வீடு மோட்சம் அப்படின்னு. இப்படிலாம் சில வேத விருத்தமான அம்சங்கள் அந்த மதத்தில் இருக்கு. அதனால அதை கண்டிச்சுட்டார். அதனுடைய துணையோட கூட தான் அதோட சேர்ந்ததா இருக்கக்கூடியதான இந்த நியாய விஸ்தரம் இருக்கு. இந்த நியாய விஸ்தரம் இந்த சதுர்தச வித்யாஸ்தானத்துல படிக்கப்பட்டிருக்கிறதுனால நியாய சாஸ்திரம்னு அதை மொத்தமே கண்டிக்கணும்
அதான் அதை பங்கம் பண்ணணும், அது நமக்கு உபாதேயம் அன்று அப்படின்றது இல்லை. காரணம் என்னன்னா, மகர்ஷிகள் மன்வாதிகள்லாம் அதை நியாய சாஸ்திரத்தை ஒரு வித்யாஸ்தானமாக கொண்டிருக்கிறதுனால, அந்த நியாய சாஸ்திரத்தை கௌதம ரிஷி பண்ணியிருக்கிறதுனால அதை மொத்தமாக ஒதுக்காத, அனுபாதேயமாக கொள்ளாத, அதில் சில அம்சங்கள் என்ன மாறி சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் ஒதுக்கிட்டு அந்த மீதி சாஸ்திரத்தை நாம் கைக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா அந்த வித்யாஸ்தானத்தில் நியாய சாஸ்திரத்தை எடுத்திருக்காளே அது தப்பாயிடும், அதாவது அதை நாம் விட்டதாயிடும். அதனால் இதை கை கொள்ள வேணும் அப்படின்றதுனால இந்த அதிகாரத்தை நியாய விஸ்தர விரோத நிரஸ்தாதிகாரம், அதில் இருக்கக்கூடிய விரோதத்தை மாத்திரம் நிரசனம் பண்ணக்கூடிய அதிகாரம் அப்படின்னு அந்த பேரே காண்பிக்கிறது. இந்த அதிகாரத்தில் ஆத்தியந்த பாசுரங்கள் கிரமமாக முதல் பாசுரத்தை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி பாசுரத்தை அதனுடைய சேவிச்சு அர்த்தானுசந்தானம் பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். இந்த அதிகாரத்தில் மாத்திரம் 2 பாசுரத்தையும் ஒன்றாவே சேவிச்சுடுவோம். அதில் என்னென்ன விசேஷ அம்சங்கள் இருக்கோ அதை அப்படியே அனுசந்தானம் பண்ணுவோம். ஏன்னா ஒரு பாதி பாசுரம் ரெண்டுத்தையுமே ஒன்றா பிரதிபாதிக்குது. இதில் பாதி பாசுரம் அதில் பாதி பாசுரம் ஒரே விஷயத்தையே திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எப்போவுமே சுவாமி தேசிகன் திரும்ப சொல்கிறார், சொன்னதையே சொல்கிறார் அப்படின்னு அந்த தோஷம் அவருடைய கிரந்தத்தில் எப்பவும் இருக்காது. ஸ்ரீபாஷ்யகாரர் கூட சரணாகதி கத்தியம் பண்ணார், மறுபடியும் ஸ்ரீரங்க கத்தியம் அப்படின்னு, பெரிய கத்தியம் சிறிய கத்தியம்னு அதுக்கு முறைய விவகாரம். அப்போ திருப்பி சொன்னதையே சொல்கிறார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணிட்டு பெரிய கத்தியத்தில் அதாவது ரொம்ப பெருசாக சொல்லிட்டா அதை மனசில் திருடமாக நிற்கிறதுக்காக அது சின்னதாக சொல்கிறதுன்றது லோகத்தில் உண்டு. அதுக்காக அந்த முறையை தழுவி பெரிய கத்தியத்தை பண்ணின பாஷ்யக்காரர் மறுபடியும் சிறிய கத்தியத்தை பண்ணார். அதனுடைய சுருக்கம் மாத்திரம் தானே அது மனசில் நிற்கிறதுக்காக அப்படின்னா அப்படி இல்லை. அதில் விஸ்தாரமாக சொன்னதை இந்த இடத்துல சுருங்க சொல்லி அதில் ஒரு சங்கேபமாக சுருங்க சொன்ன விஷயத்தை இந்த இடத்துல கொஞ்சம் விஸ்தரித்து பண்ணி அருள் இருக்கார். அதனால் அது சொன்னது சொல்லுறதே அப்படின்றது தோஷம் கிடையாது. அதுபோல தான் இந்த முதல் பாசுரத்துலேயும் கடைசி பாசுரத்துலேயும் எடுத்துக்கணும். அதனால் 2 பாசுரத்தையும் ஒன்றா சேவிச்சுடுவோம். அப்படியே அர்த்தத்தை நம்ம ஏதோ லேசாக பார்த்துன்னு போகிறபடி பண்ணுவோம். கோதம நூல்களை குற்றமில்லா வகை கூட்டலுமாம் கோது கழித்தொரு கூற்றிற்குணங்களை கொள்ளவுமாம் யாது மிகந்து ஒரு நீதியை யாமே வகுக்கவுமாம் வேதியர் நன்னய வித்தரம் என்பது மெய்யுளதே. கோதம நூல்களை கௌதமருடைய நியாய விஸ்தரம்ன்ற நூல் இருக்கு. அந்த கௌதம சாஸ்திரத்தை தர்மசாஸ்திரத்தை குற்றமில்லா வகை கூட்டலுமாம் அவர் சாதிச்சிருக்கிற விஷயத்தை ஆபாததா குற்றம் இல்லா வகை கூட்டலுமாம். ஆபாததா நமக்கு விரோதம் அப்படின்னு வேதாந்தத்துக்கு விரோதமா அவர் சொல்றார் அப்படின்னு தோன்றது. அதை என்ன பண்ணணும்னா அந்த வேத விரோதம் அப்படின்ற குற்றம் இல்லாதபடியா அதுக்கு அர்த்தம் சொல்லி அதை சேர்த்துக்க முடியும். குற்றம் இல்லாவை கூட்டலுமாம். அந்த கௌதம சாஸ்திரத்தை தர்மசாஸ்திரத்தை நியாய சாஸ்திரத்தை தர்மசாஸ்திரத்தை நியாய சாஸ்திரத்தை அப்படியே நாம எடுத்துக்கலாம்.
சேர்த்துக்கலாம். கோதம நூல்களை குற்றமிலா வகை கூட்டலுமாம். அதை எப்படி நாம கூட்டிக் கொள்ள முடியும்? அது ஆபாத்ததா குற்றமா தெரியுது அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் சமப்படுத்தி, இல்லை வேதாந்தத்துக்கு விரோதம் இல்லாததான் சொல்லியிருக்கார் அவர். இந்த வேதாந்த அர்த்தம் தான் இருக்குதே தவிர ஆபாத்ததா மேலெழுந்த வாரியா இருக்கக்கூடிய தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி கூட்டலாம், சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அது ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு நினைச்சாக்கா கோது கழித்து ஒரு கூற்றிற் குணங்களை கொள்ளவுமாம். கோது கழித்து, கோது அப்படின்னா தோஷம். அதாவது தோஷம் என்ன? இது வேதாந்தத்துக்கு விரோதம் இந்த பாகங்கள்லாம் அப்படின்னு அந்த கோது குற்றமான பாகத்தை கழித்துட்டு ஒரு கூற்றில் இன்னொரு கூறு இருக்கும்ல, ஒரு கூறு ஒரு பாகத்துல வேத விரோதம் இருக்குது, வேதாந்த விரோதம் இருக்குது அப்படின்னா மொத்தம் வேதாந்த விரோதம் இல்லை. இன்னொரு பாகம் இருக்கும்ல, அந்த பாகத்துல இருக்கக்கூடிய குணங்களை கோது கழித்து ஒரு கூற்றில் இன்னொரு பாகம் இருக்குது, அதுல இருக்கக்கூடிய குணங்களை கொள்ளவுமாம். அந்த சாஸ்திரத்தை ஏற்றுக்க முடியும். சரி, முதல்ல இருக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமான வியாபாரம், ரெண்டாவது இருக்கிறதும் ஒரு கஷ்டமான வியாபாரம். அதோட கூட தோஷமா இருக்கிறதையும் வச்சுண்டு தோஷம் இல்லாத பாகத்தை கொண்டாடிண்டு இது என்ன ஒரு இது அப்படின்னு சொன்னா யாது மிகந்து எல்லாத்தையுமே தள்ளிடுறது. அவர் சொன்னது மொத்தத்தையும் யாது மிகந்து அந்த நியாய சூத்திரம் நியாய விஸ்திரம் பண்றது அது மொத்தத்தையும் கழிச்சுட்டு ஒரு நீதியை யாமே வகுக்கவுமாம். ஒரு நீதியை, ஒரு நியாய சாஸ்திரத்தை, ஒருன்றது இந்த இடத்துல ஒருன்னு சாதாரணமா வேற ஒரு அப்படின்ற அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனா ஒப்பற்றதான இந்த மாதிரி கோது உள்ள நியாய சாஸ்திரத்தை அவர் பண்றீரே, அது இல்லாதபடியா முற்றுமே வேதாந்தத்துக்கு அனுகுணமா இருக்கக்கூடிய ஒப்பற்றதான ஒரு நீதியை நியாய சாஸ்திரத்தை யாமே வகுக்கவுமாம். அதாவது நாமே புதுசா பண்ணவுமாம். அப்படியும் வகுக்கவுமாம் அப்படின்னா நாமே பண்ண முடியும். அதனாலதான் சுவாமி தேசிகன் நியாய பரிசுத்தி நியாய சித்தாஞ்சலம் அப்படின்னு இந்த நியாயத்துக்காக 2 பண்ணியிருக்க. ஒன்று பிரமாணத்துக்காக, ஒன்று பிரமேயத்துக்காக அப்படின்ற ரீதியில 2 பண்ணியிருக்கார். அந்த நியாய பரிசுத்தியில தான் அது மேல் பாசனத்துல வரும். அந்த நியாய பரிசுத்தியில தான் இந்த கௌதம மதத்தை ஆராய்ஞ்சி அதில் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் அந்த இடத்துல அதனுடைய தோஷங்கள்லாம் பரிசீலனம் பண்ணியிருக்கார். அதனால யாது மிகந்து இந்த கௌதம சூத்திரம் இருக்குது, நியாய சூத்திரம், இந்த மொத்தத்தையுமே தள்ளிட்டு ஒரு நீதியை என்ன இவர் பண்ணலாமா சுவாமி அப்படின்னா, அதனால்தான் இவருக்கு கவி தார்க்கிக சிம்மம் அப்படின்னு, கவி சிம்மம் தார்க்கிக சிம்மம்னு சொல்றாளே அந்த விருது இருக்குதே, அது அன்வர்த்தமா இருக்கு. அதை அன்வர்த்தமா ஆக்கி தானே ஒரு இந்த நியாய பரிசுத்தி நியாய சித்தாந்தம் அப்படி முதல்ல நம்ம சம்பிரதாயத்துல இவரே, அதாவது நாதமுனிகளே நியாய தத்துவம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணிருக்க. லோகத்துல நடையாடுற கிரந்தம் இந்த கௌதம சூத்திராதிகள், கௌதமருடைய நியாய இது. ஆனா நியாய தத்துவம்ன்ற கிரந்தத்தை நாதமுனிகளே பண்ணிருக்க. அந்த கிரந்தம் லுப்தமா இருக்குது அப்படின்னு ஏற்படுறது. ஆனா அதனுடைய மங்கள ஸ்லோகம் இருக்குதே, யோவேத்தி உபபத் சர்வம் பிரத்யக்ஷேண சதாஸ்வதா சம்பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரச்சக்ஷ்மஹே அப்படின்ற மங்கள ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சித்தோபாய சோதனாதிகாரத்துல அதை எடுத்து
சாதிச்சிருக்க. அந்த மாதிரி நாதமுனிகள் அதை நம்மாழ்வாருண்டேந்து யோக திசையில சர்வத்தையும் சாட்சாத்கரிச்ச நாதமுனிகள் நியாய தத்துவம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சுதந்திரமா யாது இருந்து ஒரு நீதியை யாமே வகுப்போமாம்னு சொன்னாரு. அந்த ரீதியில இவர் பண்ணியிருக்கார். ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? மொத்தத்தையும் தான் தள்ளிட வேண்டியது தானே. சரியில்லைன்னா அப்படி இல்லை. வேதியர் நன்னய வித்தரம் என்பது மெய்யுளதே. வேதியர் வேதாந்தங்களை நன்கு அறிந்த மகர்ஷி மன்வாதிகள்லாம் என்ன சொல்றா அப்படின்னு சொன்ன, நல் நய விஸ்தரம் என்பது நியாய விஸ்தரம் அப்படின்னு சிறந்ததான நியாய விஸ்தரம்னு ஒரு சாஸ்திரம் இருக்குதே, அது சத்தியமாக இருக்குது. அப்படி ஏன்னா அந்த நியாயத்தை கொண்டுதான் நியாயாசேஷங்கள் பண்ணி தான் எத்தையுமே நிலைநாட்ட முடியும். என்ன விரிவா சொல்லிட்டு வரைச்சு ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சொன்னால்னா இன்னொரு இடத்துல அதனுடைய சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி, இப்ப சட்டத்துல கூட என்ன சப்செக்ஷன்லாம் பின்னால வந்துட்டே இருக்கு, அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கா. ஏன் பண்றா? அதுல வரக்கூடிய சந்தேகத்துக்காக. அது போல நீள சொல்லிட்டே வரச்சே ஒரு விஷயத்தை அங்கங்க அதுக்கு விவரணம் விஸ்தாரமா சொல்ல வேண்டிய இடத்துல வந்துட்டு இருக்கோம். அதனாலதான் சுலபமா நாம புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி தேவையா, நாம ஆராய்ஞ்சுதான் பண்ணணுமா, நேரவே எதுவும் புரியாதா அப்படின்னா புரியாது. அதுதான் ரொம்ப சுலபமா நித்தியானுசந்தேகத்தில் நாம நித்தியானுசந்தானமா பண்ணிட்டு இருக்குவேன். ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனః அந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பார்த்து மறுபடியும் விசாரம் பண்ணாதான் விஷயம் நன்னா புலப்படும். எப்படி இதமேகம் சுனிஷ்மன்னம் ஜேயோ நாராயண சதா. இல்லைன்னா அது ஒன்று சொல்றது என்னன்னே புரியல, நமக்கு எது தெரியுமோ அதை தான் நாம மௌனமான சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் பிரதானம். சிவன் தான் இருக்கா, பிரம்மா தான், சதுர்முக பிரம்மா தான் இருக்கா, அவன் தான் பிரம்மம் அப்படின்னா தாறுமாறா சொல்லிட்டு இருக்கும். அதனால அந்த வியாசரே ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி எல்லா சாஸ்திரங்களையும் ஆராய்ச்சி பார்த்து விசாரிச்ச புனः மறுபடியும் அதை விசாரம் பண்ணணும். இங்க இப்படி சொல்லிருக்கே, அங்க அப்படி சொல்லிருக்கே அப்படி. அதனால்தான் நியாயஸ்தலங்கள்ல கூட அவளுடைய சக்தி சாமர்த்தியத்துக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் அந்த சட்டங்கள்லாம் எடுத்து சொல்லி தங்க பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு ஸ்தாபிக்க முற்படுறா. அதனால வேதியர் நன்னய வித்தரம் என்பது மெய்யுளது. அதனால அது மெய்யாவே இருக்குது. அந்த என்னது தர்மசாதம் வித்யாஸ்தானத்துல நியாயத்தையும் ஒரு வித்யாஸ்தானமா சொல்லியிருக்கா. அதனால அதை விடக்கூடாது. அப்படி இந்த வேதியர் அப்படின்னு சொன்னது வேதாந்தவாதிகளா இருக்கக்கூடிய மனு முதலியவர்கள்லாம். வேதத்துல பூர்வ பாகமா இருக்கக்கூடிய வேதம் இருக்குதே, அந்த வேதம் கர்மத்தை சொல்றது. உத்தர பாகமா இருக்கக்கூடிய வேதாந்தம் பிரம்மத்தை பத்தி சொல்றது. பிரம்மத்தை பத்தி சொல்றதுன்னா பிரம்ம பிராபணம் வரை, பிரம்மத்தை அடையிற வழி வரையில் சொல்றது. இது கர்மத்தை சொல்றதுன்னு சொன்னா கர்மத்தினால ஏற்படக்கூடிய பலனை அடையிற வரையில் இது சொல்றது. ஆனா இப்போ கபிலர் முதலியவர்கள்லாம் சாங்கியர்கள்லாம் என்ன பண்றா, ஒரு பாகத்துக்கு பிரமாணமா எடுத்துட்டு இன்னொரு பாகத்தை ஔபச்சாரிகமா எடுத்துக்கிறான். அதனால அவ மதங்கள்லாம் எத்யபி கபிலரே மகான் அப்படின்னு வேதம் போற்றி இருந்தா கூட
அந்த கபிலருடைய சாங்கிய சாஸ்திரத்தை ஒத்துக்கலை. அப்போ மன்வாதிகள்லாம் பிரம்மசாஸ்திரத்தை தானே பிரதானமாக சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னா, அவ பிரம்மசாஸ்திரத்தை பிரதானமாக சொல்லியிருந்தாலும் கர்மசாஸ்திரத்தை விட்டுடலை. கர்மசாஸ்திரமும் பிரம்மத்தை ஆராதிக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்றது அப்படின்னு அவ அதை இது பண்றான். அதனாலதான் எல்லாரும் என்ன பண்றா, கர்ம பிரம்ம மீமாம்சையோர் ஐக்க சாஸ்திரியம் அப்படின்னு போதாயனர், தங்கர், தமிழர், ஸ்ரீபாஷகாரர் எல்லாரும் ரெண்டுத்தையும் ஒன்னா சொல்றான். அதனால்தான் இந்த இடத்துல வேதியர் நன்னய வித்தரம் என்பது அந்த வேதியர்களாக இருக்கக்கூடிய வேதத்தை அறிஞ்ச மகான்கள், உள்வேத சமுதாயம் இருக்கக்கூடிய எம்பெருமான் அறிஞ்ச மகான்கள் இந்த நியாய சாஸ்திரம்ன்றது மெய்யா இருக்குது, அதாவது வித்யாஸ்தானத்தில் இருக்குதுன்னு சொல்லிருக்கா. அதனால நாம அதை விடக்கூடாது அப்படின்னு இந்த பாசுரத்தை சொன்னார். சரி, இதுக்கு அடுத்த பாசுரத்தை அடுத்தத்திலேயே அனுபவிப்போம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து அதனுடைய பூர்ணார்த்தத்துக்கு போகும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாலீம் யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.